Hey everyone, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சில காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் தான் பார்க்க போறோம். So this is going to be in a gap filling form. Every question க்கு அப்புறமும் நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். So உங்களுக்கு கொடுத்திருக்க டைம்ல ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. And if you are ready, let's get started. The first question is I am home. The options are option A in, option B at, option C into. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐ ஆம் அட் ஹோம். ஸோ நம்ம வீடை பற்றி பேசும்போது ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஹோம்னு நம்ம சொல்லும் போது அட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஐ ஆம் அட் ஹோம் அப்படின்னு. ஸோ இங்கே இன் ஆர் இன் டு வராது. தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் டு லீவ் த கம்பெனி. தி ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ, டஸ் யுவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கோயிங் டு, ஆப்ஷன் பி, is your office assistant going to, option C, does your office assistant go to. So the correct answer is your office assistant going to leave the company. உங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம்பெனி விட்டு போறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான். ஸோ இங்கே நம்ம இஸ் யுவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கோயிங் டு லீவ் த கம்பெனி அப்படின்னு சொல்லும் போது இது வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் பிளானை குறிக்குது. ஸோ நம்ம டஸ் ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா இது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனை பற்றி நம்ம பேசும்போது டஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே இஸ் யுவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கோயிங் டு லீவ் த கம்பெனி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் went to the park. The options are option A, me and my friend, option B, I and my friend, option C, my friend and I. இதில் இது கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயும் செகண்ட் ஆப்ஷன்லேயும் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட், ஐ அண்ட் மை ஃப்ரெண்டுன்னு இருக்குது. மீ அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நம்ம எந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ த கரெக்ட் வே டு சே இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ went to the park. The next question, you are not serious. The options are option A, aren't you, option B, are you not, option C, are you. ஸோ இங்கே கொஸ்டின் டேக் நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னா நம்மளோட கொஸ்டின் பாசிட்டிவ்ல இருக்கணும். இதே ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னா நம்மளோட கொஸ்டின் பாசிட்டிவ்ல இருக்கணும். இங்கே யூ ஆர் நாட் சீரியஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ வாட் வில் பி தி கரெக்ட் ஆன்சர்? யூ ஆர் நாட் சீரியஸ், ஆர் யூ இஸ் த கரெக்ட் ஆன்சர். The next question, your sister have laptop. The options are option A, does, option B, are, option C, do. So இங்கே it's about an possession. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸில் நம்ம ஆர் யூஸ் பண்ண மாட்டோம். டூ இல்லைனா டஸ் வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஐ, யூ, வி, தேக்கு நம்ம டூ யூஸ் பண்ணலாம். ஹீ, ஷீ, இட்க்கு நம்ம டஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டஸ் your sister have laptop. The last question is we went last weekend. The options are shopping, option B, to shopping, option C, for shopping. The correct answer is we went shopping last weekend. So இந்த இடத்துல நம்ம prepositions like to இல்லைனா for நம்ம யூஸ் பண்ண வேணாம். We can just say we went shopping last weekend. இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அண்ட் நவ் உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணிட்டு அண்ட் டோன்ட் forget to follow AngloFone pages. AngloFone, your phone is your English teacher.